ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சூர்யா அந்த மரத்துக்கு கீழே கடையை போட்டு சூப்பராக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு, சந்தோஷமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காரு. வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மகா வீட்டில் எல்லாரும் ரொம்பவுமே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அனாமிகாவோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. என்ன தான் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பிரபாவை அப்படியே தனி பாட்டு எடுக்கிற மாதிரி அந்த பக்கத்து போயிட்டு வர சொல்கிறாங்க. பிரபா அந்த பக்கத்து போகும்போது வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அனாமிகா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. பிரபா இல்லாத நேரத்தில் பார்த்தோம்னா என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருமான்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பிரபா இந்த பக்கத்து போயிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து நான்லாம் வரமாட்டேன் நீங்கள் கூப்பிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காயத்ரியும் அதே நேரத்தில் விஜய் அங்கே வராங்க. அந்த நேரத்துலேயும் அவங்க பார்த்தோம்னா நாங்களாம் இங்கேருந்து வரமாட்டோம், எங்களை இந்த மாதிரி உங்க கூட்டு கூப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ காயத்ரி வந்து விஜய் பார்க்குறாங்க. விஜய் வந்து சொல்லிடுறாரு, நாங்களாம் கூட்டு குடும்பமாக தான் இருப்போம், இங்கேருந்து வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிடுறாங்க. இப்போ வேறு வழி இல்லாமல் வந்து நான் வந்து இங்கேருந்து வந்தேன்னா தோற்று போயிடுவேன் பிரபா கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ பிரபா கிட்ட அதாவது அனாமிகா கிட்ட வந்து அவங்க அம்மா கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மறுபடியும் இங்கே சூர்யாவை தான் காட்டுறாங்க. சூர்யா வந்து நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அனாமிகா மறைஞ்சு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சித்ரா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா கௌதம் வந்துடுறாங்க. கௌதம் கிட்ட பார்த்தோம்னா இந்த மாதிரி அனாமிகா பேசினாங்க, நான் உனக்காக ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கேன், இந்த திட்டம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னாக்கா நிரந்தரமாக உன்னை விட்டு ஐஸ்வர்யா பிரிச்சிடலாம், உனக்கு நீ நினச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா கிச்சனில் இங்கே மகா வீட்டில் எல்லாரும் பேசுகிறாங்க. அதாவது வந்து மகா, கோடீஸ்வரி, ஐஸ்வர்யா, பிரபா 4 பேரும் பேசுகிறாங்க. பிரபாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அனாமிகா மேலே சந்தேகமாக இருக்குது, இன்னும் சித்ரா கிட்ட அனாமிகா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும், மறைஞ்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு முதல்ல அனாமிகாவும் சித்ராவும் பேசிக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அனாமிகாவை நம்ம வலையில் விழு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மகா ஐடியா கொடுக்குறாங்க. கோடீஸ்வரி பாராட்டுறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தோம்னா சூர்யா ஸ்வீட்டோட வீட்டுக்கு வராரு. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி பிஸ்னஸ் நல்லா போணுச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்குறாரு. எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டதுக்கப்புறம் மகா எங்கே அப்படின்னு கேட்டுட்டு மகா இருக்க ரூமுக்கு போய் ஸ்வீட்லாம் கொடுத்து பணமும் கொடுக்குறாரு. மகாவை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அங்கே எப்படியெல்லாம் பிஸ்னஸ் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்க. அங்கே இவர் மரத்துக்கு கீழே எல்லாம் ஸ்டால் போட்டு வியாபாரம் பண்ணுறாரு. ஆனால் அதை அப்பப்போ நினச்சி பார்த்துட்டு இவர் இங்கே போய் சொல்கிறாரு, ஏசியில் வந்து எக்ஸிபிஷனில் அந்த மாதிரி கடை போட்டு வியாபாரம் பண்ண அப்படின்னு. ஒரு கட்டத்தில் மகா வந்து நானும் உங்கள் கூட ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லும்போது இல்லை நீலாம் வரக்கூடாது, நீ இங்கேருந்து டிசைன் ஒர்க் பாரு, நான் போய் வியாபாரத்தை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா சொல்லிடுறாரு. கடைசியில் மகாவுக்கு ஒரு ஸ்வீட்டை ஊட்டி விட்டுட்டு அதை அப்படியே வாயாலே கடிச்சு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஒரு ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.